வீடு வாசல்ல அந்த கொடி கட்டிருக்கீங்க, எது கட்டிருக்கீங்க? நாங்கள் வந்து மேலே தீபத்தை சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே கோர்ட் ஆர்டர் வாங்கியாச்சு. கோர்ட் ஆர்டர் அவங்க யாரும் மதிக்கலை. இப்போ இது மூலியமாக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க ரெடி பண்ணிக்கிருக்கோம். இது வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா இல்லை கோரிக்கையா? இது கோரிக்கை தான். ஓகே. மேலே தீபம் ஏற்றுற வரைக்கும் இது கட்டுற மாதிரி முடிவு பண்ணிட்டோம். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு வந்து மேலே வந்து அனுமதிக்கிறாங்களே சாமி கும்பிட்றதுக்கு, அது நம்மளுக்கு இல்லை, அது அவங்களுக்கு தான் அனுமதிச்சிருக்காங்க, நம்மளுக்கு அனுமதிக்கல. பொதுமக்கள் போகலாம்னு சொல்லி பொதுமக்கள் அவங்கள இப்போ அவங்களுக்காண்டி தானே இது ரெடி பண்ணுறாங்க, நம்மளுக்காண்டி ரெடி பண்ணல. நம்மளுக்காண்டி ரெடி பண்ணுறதா தான் அன்னைக்கு விட்டுருக்கலாமே. அவங்க நம்மளுக்காண்டி அவங்க ரெடி பண்ணலாம், இவங்களுக்காண்டி இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க ரம்ஜான் போகிற இதுக்கு போகிறது, சந்தனக்கூடு போகிறது. இப்போ உங்கள் சார்பாக வந்து நீங்கள் இதை சொல்லியிருக்கீங்களா? நாங்கள் மேலே ஏற்றணும். கொடி ஏற்றுறதுன்றது வந்து எவ்வளோ நாள் கட்டியிருக்கீங்க? மேலே தீபம் ஏற்றுற வரைக்கும் கட்டுவோம் முடிவு பண்ணியாச்சு. மேலே தீபம் ஏற்றுற வரைக்கும். இந்த கொடி ஏற்றுறது வந்து நம்ம முருகனுக்காண்டி மலையில் விளக்கு போடலாம், அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காண்டி கொடி ஏற்றி எல்லாரும் வீட்டு வாசலில் விளக்கு போடலான்னு இருக்கோம். இப்போ இது வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து இது மாதிரி வந்து உள்ளூர் மக்கள் போராட்டம் நடத்தினப்ப உள்ளூர் மக்கள் ரொம்ப பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து இந்த ஒரு வாரமாக சந்தனம் கொடுக்க எல்லாரும் அனுமதிக்கவும் எங்களை ஏன் அனுமதிக்கணும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அன்னைக்கு எங்களுக்கு விளக்கு ஏற்ற ஆர்டர் வந்த உடனே 144 தடை உத்தரவு போட்டீங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி அங்கே உள்ளே போட்டு மடத்துலாம் போட்டு அடைச்சி போட்டு அவங்களுக்கு தடை போடலை. அப்போ முஸ்லீமுக்கு கவர்மெண்ட் முழுக்க சாதகமாக இருக்குது, இந்து மக்களுக்கு சாதகம் இல்லை. போலீஸ்காரங்க முழுக்க அவங்களுக்கு ஒத்துக்கையாக இருக்காங்க. இப்போ வந்து இப்பயுமே இதுவுமே முஸ்லீமுக்கு சாதகம் தான். இந்த அனுமதி எங்களுக்கு தேவையே இல்லை. இது வந்து எப்போ நடந்திருக்கணும்? டிசம்பர் 4ஆம் தேதி நடந்திருக்கணும். எப்பயும் போல போகணும்னு நேற்று நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணையில் நாங்கள் ஒரு வார்த்தை சொன்னோம், இந்த மாதிரி நாங்கள் போகவே இல்லை, இப்போ மட்டும் முஸ்லீம்காரங்களா அனுமதிக்கிறீங்கன்னு நாங்கள் சொன்னனால இப்போ திறந்து விட்டுருக்காங்க. ஆனால் இப்போ வந்து இந்த 15 நாளைக்கு முஸ்லீம்காரங்க போவாங்க, அவங்களுக்கு சாதகமாக தான் அவங்க திறந்து விட்டுருக்காங்க. எங்களுக்கு இது சாதகமே கிடையாது. எங்களுக்கு விருப்பம் இல்லை. இது வந்து எப்போ திறந்துருக்கணும்? டிசம்பர் 4ஆம் தேதி இல்லைன்னா 5ஆம் தேதி திறந்து விட்டுருக்கணும். இப்போ திறந்து விட்டனால இது எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லும் கிடையாது. இப்போ இதை எதிர்ப்பு தெரிவித்தோம், ரோட்டில் நின்று சொன்ன போலீஸ்காரங்கிட்ட சொன்ன விடுங்கப்பா அப்படின்னு அவங்க சொன்னனால சரின்னு நாங்கள் பொறுமையாக வந்துட்டோம். இந்த வீடு வந்து கோர்ட்டு உத்தரவுப்படி மேலே விளக்கேற்றுறதுக்காண்டி மக்கள் கூட்டத்தில் பல்லாண்டு கொடுத்து பொதுமக்கள் வந்து இப்போ வந்து விளக்கேற்றுறதுக்காண்டி போராட்டம் பண்ணிக்கிருக்கோம். இந்த அரசு வந்து ஒரு சைடாக அனுமதி கொடுத்து ஒரு சைடு இந்துக்களை வந்து பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்காண்டி இப்போ நாங்கள் மேலே விளக்கேற்றுறதுக்காண்டி போராட்டம் பண்ணிக்கிருக்கோம். திருமக்கள் பல்லாண்டு திருமக்கள். ஓகே. இப்போ வந்து மலைக்கு மேலே வந்து பக்தர்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களா, அது எப்படி பார்க்குறீங்க? இப்போ அவங்க சந்தனக்கூடு வர்றதுக்காண்டி பிரச்சனை இது வரக்கூடாது, அவங்க வெளியாளில் வருவாங்க, தற்காலிலேருந்து வருவாங்க கொள்ளுவாங்கன்றக்காண்டி இப்போ பிரச்சனை இல்லாமல் சைஸாக போட்டுன்ற அளவுக்கு விட்டுருக்காங்க. அடுத்து இதை மறைப்பாங்களா மறைக்க மாட்டாங்களான்னு இன்னும் என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ இது வந்து எதுக்காக அனுமதிச்சிருக்காங்க நினைக்கிறீங்க? பள்ளியாசலுக்காண்டி தான் அனுமதிச்சிருக்காங்க. மக்கள் வந்து பொதுமக்கள் எல்லாருமே போகலாம், காசி சொன்னார் கோயிலுக்கு போகலாம்ன்றாங்க. இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இதே 10 நாளைக்கு முன்னாடி விட்டுருக்கலாம்ல. இப்போ அவங்க சந்தனம் கூட வர இதை விடுறாங்க. இது முதல்ல பண்ணிருக்கலாம்ல, இந்த பிரச்சனை வந்திருக்காதுல, விளக்கேற்ற விட்டுருக்கலாம்ல, ஏன் பண்ணல? இப்போ இந்த கொடிகள் ஏற்றிருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து நீங்கள் விளக்கு ஏற்றுறதுக்காண்டி போராட்டம் பண்ணியிருக்கோம். இது வந்து எங்களுக்கு வந்து கட்சிக்கோ சம்மந்தம் கிடையாது. ஊர் பொதுமக்கள் சார்பாக எங்களுக்கு திருப்பூர் தீபத்தூரில் விளக்கு ஏற்றணுன்னு நாங்கள் ஒரு கோரிக்கை விட்டுருக்கோம். அதனால இந்த வீடு கொடி கட்டியிருக்கோம். இப்போ வந்து மலை மேலே வந்து எல்லாரும் இப்போ அனுமதி கொடுத்துருக்காங்க, இந்த அனுமதி தரக்கூடாது. அன்னைக்கு எங்களுக்கு இந்துக்களுக்கு வந்து தடை போட்டாங்க, 1 போட்டு தடை போட்டாங்க. அது தடை போட்டுக்கணும், ஆனால் போடலை. இப்போ வந்து 15 நாளைக்கு வந்து அவங்களுக்கு வந்து மேலே போகணும், வரணும், கடை போடணும், பாய்கள் கடை போடணும், கேரளாக்காரங்க வரணும், போகணும், சம்பாதிக்கணும். அது உள்நோக்கத்தோட காவல்துறை ஒப்புதலோடு கவர்மெண்ட் அதிகாரம் கொடுத்துருக்கு. இது வந்து நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம், நாங்கள் புறக்கணிக்க செய்வோம். இது கவர்மெண்ட் நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.